எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். வெற்றி அடைவதற்கு என்னங்க தேவை? அதிர்ஷ்டமா, திறமையா, பொறுமையா? உங்களுக்கு என்ன தோணுது? எந்த ஒரு விஷயம் இருந்தா நம்ம வெற்றி அடையலாம் அப்படின்னு சிங்கிள் வேர்டில் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அது லக்கா இருக்கலாம், டேலண்டா இருக்கலாம். இந்த மாதிரி சிங்கிள் இங்கிலீஷ் வேர்டா கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணிட்டீங்களா? எனக்கு தெரிந்த ஒரு நபர்கிட்ட சக்சஸ் ஆக என்னங்க தேவை அப்படின்னு நான் கேட்டபோது அவர் என்ன சொன்னார்னா, கண்டிப்பா அதிர்ஷ்டம் வேணும்ப்பா, லக்கு இல்லைன்னா நம்ம எவ்வளோ முக்குனாலும் நடக்காது அப்படின்னு சொன்னார். அதிர்ஷ்டம் கண்டிப்பா தேவையா? வெற்றியடைய எது தேவை அப்படின்றத நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன் மூலமா பார்க்கலாமா? உதாரணத்துக்கு ஏபிசிடி. ஏக்கு வந்து 1 பாயிண்ட், பிக்கு 2 பாயிண்ட், சிக்கு 3 பாயிண்ட், டிக்கு 4 பாயிண்ட், இ வந்து 5வது லெட்டர்னால 5வது பாயிண்ட். இந்த மாதிரி இசட் வரைக்கும் 26 பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ லக்குன்ற அந்த வார்த்தைக்கு எத்தனை பாயிண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? இதை நீங்கள் ChatGPT கூட கேட்கலாம். நீங்கள் தான் மேனுவலாக கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போது எல் வந்து 12வது லெட்ரு, யூ 21வது லெட்ரு, சி 3 பாயிண்ட் 3வது லெட்ரு, கேக்கு வந்து 11 பாயிண்ட் 11வது லெட்ரு. ஆக மொத்தம் 47 பாயிண்ட் தாங்க. எந்த ஒரு வார்த்தைக்கு சரியாக 100 பாயிண்ட் வருதோ அதுதான் சக்ஸஸ்க்கான வேர்டு அப்படின்னு நம்ம இப்போ தீர்மானிக்கலாம். அப்போ லக்குக்கு வெறும் 47 பாயிண்ட் தாங்க வந்திருக்கு. அப்போ லக்கு மட்டும், அதிர்ஷ்டம் மட்டும் இருந்தா பத்தாது, அதோட சில விஷயங்களும் தேவை. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு காலேஜ் ப்ரொஃபசர் கிட்ட நான் கேட்டபோது அவர் என்ன வார்த்தை சொன்னார் அப்படின்னா, ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம்பா. இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர்கிட்ட கவனமே இல்லை, கவன சிதறல் தான் அதிகமா இருக்கு. ஃபோக்கஸா ஒரு விஷயத்த பண்ணா, ஒரே விஷயத்த பண்ணா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இந்த ஃபோக்கஸ் அப்படின்ற வார்த்தைக்கு எத்தனை பாயிண்ட்னு பார்த்தோம்னா வெறும் 64 பாயிண்ட் தான் வந்தது. அப்புறம் இன்னொரு காலேஜ் ப்ரொஃபசர் கிட்ட நான் கேட்டபோது அவர் சொன்னாரு, கரேஜ், தைரியம் முக்கியம். நிறைய பேர்கிட்ட நாலேஜ் இருக்கு, ஆனா துணிஞ்சு காரியத்துல இறங்க மாட்டாங்க. இந்த கரேஜ் இருந்தா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவர் சொன்னாரு. இந்த கரேஜ்ன்ற வார்த்தைக்கு எவ்வளவு பாயிண்ட்னு பார்த்தோம்னா 70 பாயிண்ட் தாங்க வந்தது. அப்புறம் இன்னொரு ப்ரொஃபசர் சொன்னாரு, தைரியம்லாம் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இருக்கு, ஆனா திறமை தான் இல்லை, டேலண்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னாரு. சரி, டேலண்ட்டுக்கு எவ்வளவு பாயிண்ட்னு பார்த்தோம்னா டேலண்ட்டுக்கு வெறும் 72 பாயிண்ட் தாங்க வந்தது. இதன் பிறகு இப்பதான் ரீசெண்டா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ண ஒரு நண்பர்கிட்ட, ஒரு அரசு அதிகாரி கிட்ட இந்த கேள்வியை கேட்டேன். வெற்றிக்கான ரகசியம் என்ன, ஒரு வார்த்தையில சொல்லுங்க அப்படின்னு. அப்பதான் அவர் சொன்னாரு, திறமை முக்கியம் தான், அதோட பொறுமையும் முக்கியம். பொறுமை இருந்தனாலதான் என்னால இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணி இன்னைக்கு நான் ஒரு அரசு அதிகாரியா மாறி இருக்கேன். இன்னைக்கு இருக்கிற நிறைய பேருக்கு அந்த பொறுமை இல்ல, டக்கு டக்கு டக்குன்னு பெரிய ஆளாயிரணும்னு ஆசைப்படுறாங்க. அது நடக்காது இல்ல. பேஷன்ஸ், அதுதான் வெற்றியோட ரகசியம் அப்படின்னு சொன்னாரு. பேஷன்ஸ் அப்படின்ற வார்த்தைக்கு எத்தனை பாயிண்ட்னு பார்த்தா வெறும் 73 பாயிண்ட் தாங்க வருது. அப்போ நம்ம ஃபோக்கஸாவும் இருக்கணும், திறமையும் இருக்கு, பொறுமையும் இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்னா, அப்பதான் இன்னொரு அரசு அதிகாரி சொன்னாரு, கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் பிலீஃப் ரொம்ப முக்கியமா இருக்கணும். நம்ம மேல நமக்கு சுய நம்பிக்கை இருக்கணும். ஏன் கூடயும் நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்க, ஆனா அவங்களுக்கெல்லாம் அவங்க மேலே நம்பிக்கையே இருக்காது. எங்க நாம பாஸ் ஆகி நாமெல்லாம் எங்க அரசு அதிகாரி ஆக போறோம், ஏதோ கடமைக்குன்னே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அவங்க மேல அவங்களுக்கே சுத்தமா நம்பிக்கையே இருக்காது. அப்புறம் எதுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னே தெரியல. நீங்க ஒரு விஷயத்த பண்றீங்கன்னா இது கண்டிப்பா நடந்தே தீரும் அப்படின்னு முழுசா நம்பிக்கை இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையோட பண்ணுங்க. செல்ஃப் பிலீஃப், சுய நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு அவர் திரும்ப சொன்னார். சரி, கான்ஃபிடன்ஸ் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு எவ்வளவு பாயிண்ட்னு பார்த்தா 78 பாயிண்ட் தான் வந்தது. சரி, சுய நம்பிக்கை அப்படின்ற வார்த்தைக்கு 81 பாயிண்ட் தான் வந்தது. இதுவும் 100 தொடலைங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிசினஸ் மேன் கிட்ட கேட்டேன். அவரு ஹார்ட் ஒர்க் தான்ப்பா முக்கியம் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா என்னை விட திறமசாலிங்க நிறைய பேர் இருக்காங்க, என்னை விட தைரியமா முடிவெடுக்கக்கூடிய, ரிஸ்க் எடுக்கக்கூடிய நிறைய பேர் பிசினஸ் மேன் இருக்காங்க. ஆனா அவங்களாலலாம் இன்னும் ஜெயிக்க முடியல. நான் ஜெயிச்சேன்னா அதற்கு முக்கிய காரணம் என்னோட ஹார்ட் ஒர்க் தான் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் சொன்னதும் சரிதாங்க. அதிர்ஷ்டத்தை விட, தைரியத்தை விட, ஏன் திறமையை விட ஹார்ட் ஒர்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா திறமை இருந்தும் நிறைய பேர் ஜெயிக்காதவங்க இருக்காங்க. அந்த கடின உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிஞ்ச யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ண ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒருத்தர் ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் படிப்பாருங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? இன்னொரு பிசினஸ் மேன் தூங்குற நேரத்தை தவிர்த்து 15 மணி நேரம் அவரோட நிறுவனத்துக்காக வேலை பார்ப்பாரு. எல்லா நேரமும் பிசினஸ் சிந்தனையில தான் இருப்பாரு. இந்த மாதிரி ஒரு நாளுடைய ஒவ்வொரு மணி நேரத்தையும் ப்ரொடக்டிவா, உருப்படியா செயல்படுத்தக்கூடிய நிறைய பேரை நான் பார்த்து வேந்திருக்கேன். ஒரு நாளைக்கு 13 மணி நேரம் 14 மணி நேரம் உழைக்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்போ ஹார்ட் ஒர்க் அப்படின்ற அந்த வார்த்தை தான் வெற்றியோட ரகசியமா அப்படின்னு பார்த்தா ஹார்ட் ஒர்க்கு வெறும் 98 பாயிண்ட் தாங்க வருது. 2 பாயிண்ட்ல மிஸ் ஆயிடுச்சு. அப்போ சரியா 100 பாயிண்ட் வரக்கூடிய அந்த வார்த்தை என்ன வார்த்தையா இருக்கும்?
100 பாயிண்ட் வரக்கூடிய அந்த வார்த்தை என்ன அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி யூடியூப்ல இருந்து எனக்கு ஒரு மெயில் வந்துச்சுங்க. நம்ம சேனல்ல பாக்குற நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதே இல்லையா. அதாவது இந்த வீடியோவை ஒரு 10,000 பேர் பார்த்தாங்கன்னா அதுல 8,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாக்குறாங்களா. ஸோ முடிஞ்சா கீழே தெரியுற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு இந்த வீடியோவை பாருங்க. தேங்க்யூ. சரியா 100 பாயிண்ட் வரக்கூடிய அந்த வார்த்தை என்னன்னா டிசிப்ளின். ஆமாங்க, டிசிப்ளின் அப்படின்ற அந்த வார்த்தையில உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களுக்கான பாயிண்டையும் போட்டு கூட்டி பார்த்தீங்கன்னா சரியா 100 பாயிண்ட் வரும். டிசிப்ளின்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நிறைய பேர் கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் இருப்பது. அதாவது நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன், நான் தண்ணி அடிக்க மாட்டேன், நான் மோசமான படங்களை பார்க்க மாட்டேன், அந்த மாதிரி தீய பழக்கங்கள் இல்லாமல் இருப்பது தான் டிசிப்ளின் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நீங்க நல்ல பழக்கங்களை செய்யாமல் இருந்தாலும், அதாவது செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யாமல் இருந்தாலும் அதுவே பெரிய கெட்ட பழக்கம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். செய்யக்கூடாதவற்றை செய்தால் அழிவு வரும், செய்ய வேண்டியவற்றை செய்யாமல் விட்டாலும் அழிவு வரும். ஒரு சிஸ்டமை ஃபாலோ பண்ணுங்க, ஒரு டிசிப்ளின் இருக்கணும். நான் காலையில சரியா 5 மணிக்கு எந்திரிப்பேன். நான் ஒரு நாள் கூட விடாம தினமும் உடற்பயிற்சி செய்வேன். ஆரோக்கியமான உணவுகளை மட்டும்தான் நான் எடுத்துக்குவேன். என்னோட ஒவ்வொரு 1 மணி நேரத்தையும் நான் உருப்படியா பயன்படுத்துவேன். இப்படி ஒரு டிசிப்ளின் இருக்கணும். யாராவது உங்களை மானிட்டர் பண்ணா நீங்க ஒழுங்கா நடக்கிறதுக்கு பேரு டிசிப்ளின் கிடையாது. யாரும் கவனியாத போதும் சரியாக நடப்பதே ஒழுக்கம். இந்த டிசிப்ளின் யார் யார்கிட்ட இருக்கோ கண்டிப்பா அவங்களாலதான் ஜெயிக்க முடியும். எலன் மாஸ்க் அவர்கள் கூட சொல்றாரு, எங்க அப்பா ரொம்ப ரொம்ப கண்டிப்பா இருந்தாங்க, ஆனா அந்த கண்டிப்பும் ஒழுக்கமும் தான் இன்னைக்கு நான் முன்னேறதுக்கு காரணம் அப்படின்னு எலன் மாஸ்கே சொல்றாரு. உங்களுக்குன்னு ஒரு சேம் ரொட்டீன் வச்சுக்கோங்க, உங்களுக்குன்னு சில பிரின்சிபல்ஸ் வச்சுக்கோங்க, எப்போதும் அதை ஃபாலோ பண்ணுங்க. அந்த ஒழுக்கம் இருந்தா ஜெயிச்சிடலாம். திறமையை விட, நம்பிக்கையை விட, கடின உழைப்பை விட ஒழுக்கம் முக்கியம். அதுதான் டிசிப்ளின். இந்த டிசிப்ளினுக்கு தாங்க 100 மார்க். சரி, நீங்க ஒழுக்கமா இருந்து இப்ப ஏதோ ஒரு இலக்கை அடைஞ்சிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் UPSC எக்ஸாம் கிளியர் பண்ணி அரசு அதிகாரியா மாறிட்டீங்க, இல்ல உங்க பிசினஸ்ல நல்ல லாபம் பாக்குறீங்க, இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு ட்ரீம் கம்பெனில நல்ல சம்பளத்துல வேலையில சேர்ந்துட்டீங்க. அப்போ இதுக்கப்புறமும் நான் முன்னேறணும் அப்படின்னா என்ன வேணும்? அதற்கு சில வார்த்தைகள் இருக்கு. அதற்கான பாயிண்ட்டுகள்லாம் எவ்வளோன்னு பார்க்கலாமா? முதல்ல நேர்மை இருக்கணும். இவரை நம்பி ஒரு வேலையை கொடுக்கலாம்ப்பா, நம்பிக்கையான ஆளுப்பா, நேர்மையான ஆளுப்பா அப்படின்னு மற்றவங்க சொல்லணும். அந்த இன்டெகிரிட்டிக்கு தான் 127 பாயிண்ட்டுங்க. அடுத்ததா கிரியேட்டிவிட்டி இருக்கணும். சும்மா பண்ணதே பண்ணிட்டு இருக்க கூடாது, மற்றவங்ககிட்ட இருந்து வித்தியாசமா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணும். புதுமையா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த கிரியேட்டிவிட்டிக்கு 132 பாயிண்ட்டுங்க. நீங்க சக்சஸ் ஆகுற வரைக்கும் கடின உழைப்பு தேவை. ஆனா சக்சஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா அதன் பிறகு ஸ்மார்ட் ஒர்க் தான் தேவை. நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா பெரிய ஆள் ஆக முடியாது. மற்றவங்களை வேலை வாங்கவும் தெரியணும், உங்களுக்கு நல்லா சிந்திக்க தெரியணும். அந்த ஸ்மார்ட் ஒர்க்குக்கு தான் 138 பாயிண்ட்டுங்க. அடுத்ததா முதல் இடத்துக்கு வர்றது பெரிய விஷயமே இல்லை. அந்த முதல் இடத்திலேயே நம்மளை தக்க வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா இருக்கிறது முக்கியம் இல்லை, என்னைக்குமே சூப்பர் ஸ்டாரா இருக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்றது? இது வரைக்கும் நம்ம என்னென்ன விஷயங்களை பண்ணோமோ, எப்படி திறமையா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு அதெல்லாம் பண்ணமோ அதெல்லாம் கன்சிஸ்டண்டா தொடர்ந்து பண்ணணும். வெற்றி கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் அந்த கன்சிஸ்டண்டா தொடர்ந்து பண்ணணும். அந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் 146 பாயிண்ட். சரி, அடுத்ததா 150வது பாயிண்ட் உள்ள ஒரு வேர்டு என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம், கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நிறைய பேர் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு முன்னேறாமல் இருப்பதற்கு இந்த ஒரு விஷயம் அவங்க கிட்ட இல்லாமல் இருப்பதுதான் காரணம். அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப முக்கியமான ஒண்ணு கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன்ன்ற இந்த வார்த்தைக்கு தான் 150 பாயிண்ட்டுங்க. கம்யூனிகேஷன்னா இங்கிலீஷ்ல பேசுறது மட்டும் இல்ல, சொல்ல வர்ற விஷயத்த சுருக்கமாகவும் தெளிவாகவும் சொல்ல தெரியணும். அதுதான் கம்யூனிகேஷன். இது இருந்தாதான் நீங்க உங்க துறையில பெரிய ஆளாக முடியும், உங்க நிறுவனத்துல வளரவும் முடியும். கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரி, கம்யூனிகேஷனுக்கு மேல என்ன தேவை? சில பேரை ஆபீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நல்ல திறமை இருக்கும், பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, கிரியேட்டிவிட்டி கூட இருக்கும், கன்சிஸ்டன்டா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு பொறுப்புணர்வு இருக்காது, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க உங்க வேலைகளை பார்க்கணும், அதோட நீங்க 2 பேரை வேலை வாங்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க பயப்படுவாங்க. எனக்கு இதெல்லாம் வேணாங்க, நான் என் வேலையை மட்டும் கரெக்டா பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வேலையை தாண்டி ஒரு சில எக்ஸ்ட்ரா வேலைக்கு பொறுப்பு கொடுத்தா கூட அந்த பொறுப்பை எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா இதெல்லாம் பண்ணாதான் அடுத்த கட்டத்துக்கே போக முடியும். உங்க வேலைகளை தாண்டி சில வேலைகளுக்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கோங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற இந்த வார்த்தைக்கு தான் 192 பாயிண்ட்டுங்க. சரியா 200 பாயிண்ட் வர்ற மாதிரியான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அதுதான் ரிசோர்ஸ்ஃபுல்னஸ். ரிசோர்ஸ்ஃபுல்னஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு பிரச்சனைக்கு சீக்கிரமாவும் சரியாவும் சொல்யூஷன் கண்டுபிடிக்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல எனக்கு இது சரியா டிரான்ஸ்லேட் பண்ண வரல, பட் இதோட மீனிங் இதுதான், the ability to find a quick and a clever ways to solve problems. சூப்பர்ல. யார் யாரெல்லாம் ஒரு பிரச்சனைக்கு புத்திசாலித்தனமாகவும் வேகமாகவும் தீர்வு சொல்றாங்களோ அவங்க தான் ரிசோர்ஸ்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லாங்க.
சரி, இப்போ நான் சொன்ன வார்த்தைகளுக்கெல்லாம் உண்மைக்குமே எவ்வளோ பாயிண்ட் அப்படின்னு எப்படி செக் பண்றது? ஒவ்வொரு எழுத்துக்குமான பாயிண்ட் எதுன்னு எழுதி அப்புறம் அதெல்லாம் கூட்டி இதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஆகுமே அப்படின்னு பயப்படாதீங்க. இப்போ நான் ஒரு ப்ராம்ப்ட் சொல்றேன். அந்த ப்ராம்ப்டை ChatGPTல போட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தைக்குமான பாயிண்ட் எதுன்னு அதுவே சொல்லிடும். ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த ப்ராம்ப்டை ChatGPTல ஃபர்ஸ்ட் போட்டு பாருங்க. அது லக்குக்கான பாயிண்ட் என்னன்னு சொல்லும். அதுக்கப்புறம் நீங்க என்ன வார்த்தை கொடுத்தாலும் அந்த வார்த்தைக்கான பாயிண்ட் என்னன்னு அதுவே சொல்லிடும். நீங்க ஜஸ்ட் ஒரு வார்த்தையை மட்டும் டைப் பண்ணா போதும். இந்த மாதிரி ChatGPT இன்னும் எப்படியெல்லாம் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கோங்க. ChatGPTயை ரெகுலராக டெய்லியுமே பயன்படுத்துங்க. அதே மாதிரி இப்போ நான் சொன்ன இந்த வார்த்தைகளில் எனக்கு ரொம்ப பிடிச்ச 3 வார்த்தை எது அப்படின்னா டிசிப்ளின், ஸ்மார்ட் ஒர்க், கம்யூனிகேஷன். இந்த 3 இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால வெற்றி அடைய முடியும்னு நான் நினைக்கிறேன். நான் சொன்ன இத்தனை வார்த்தைகளில் உங்களுக்கு பிடிச்ச 3 வார்த்தை எது அப்படின்னு ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அதை டெய்லியும் உங்கள் வாழ்க்கையில் ரெகுலராக கடைபிடிக்கவும் செய்யுங்க. அதே மாதிரி இப்போ நான் சொன்ன இந்த வீடியோவில் சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் அதற்கான பாயிண்ட்டுகளையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருக்கேன். வேணும்னா அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 200 பாயிண்ட் இருக்க வேர்டு எது? ரிசோர்ஸ்ஃபுல்னஸ்ன்னு நான் சொல்லிட்டேன். இதே போல 250 பாயிண்ட் இருக்க வேர்டு எது? 300 பாயிண்ட் இருக்க வேர்டு எது? அதெல்லாம் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தை பாசிட்டிவான வார்த்தையா இருக்கணும். சும்மா ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது. கண்டிப்பா பாசிட்டிவான வார்த்தையா இருக்கணும். அதுல உள்ள எழுத்துக்கள் எல்லாம் கூட்டி பார்த்தா 250 பாயிண்ட்டோ 300 பாயிண்ட்டோ வரணும். பார்ப்போம் எவ்வளவு பேர் சரியான வார்த்தைகளை சொல்றீங்கன்னு. 250 பாயிண்ட் 300 பாயிண்ட் இருக்கக்கூடிய வேர்டு எதுன்னு ChatGPT கேட்டபோது அதனாலேயே பதில் சொல்ல முடியலைங்க. ஆனாலும் நான் சில வார்த்தைகளை கண்டுபிடிச்சிருக்கேன். அதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோவை பாருங்கள். அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ட்ரீம் பிக், அச்சீவ் பிக், என்பதெல்லாம் உயர்வு.